இந்த சிறப்புமிக்க ஆலயத்தின் 50வது ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய போதக பெருமக்களே, இங்கு ஒரு அருமையான சிறப்பு செய்தி தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அருகாமை மாவட்டமான தூத்துக்குடியை சார்ந்த பாஸ்டர் கமாலியா அவர்களே, இன்னும் இங்கு என்னோடு வருகிறக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய அரசு வழக்கறிஞர் ஜான்சன் உள்ளிட்ட அன்புக்குரிய நண்பர்களே, இந்த சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய இந்த 50வது ஆண்டு விழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது, புத்தாண்டு வர இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகின்ற ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக, அமைதியான ஆண்டாக, வளமான ஆண்டாக அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றேன். இங்கு நாமெல்லாம் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால், அன்றைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்கு வந்து அவ்வளவு அளப்பரிய நன்மைகளை அவர்கள் செய்து, பல்வேறு தியாகங்களை செய்து, இங்கு ஆன்மீகத்தையும் வளர்த்து மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையும் வளர்த்த வரலாற்றை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். எல்எம்எஸ் திருச்சபையை இங்கு கட்டி எழுப்பிய ரிங்கல் தௌபி அவர்கள் 1800களின் தொடக்க காலத்தில் இங்கு வருகை புரிந்து அவர்கள் ஆற்றிய பங்கு என்பது அளப்பரிய பங்கு. அன்றைக்கு நம்முடைய சமூகம் எப்படி இருந்தது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு தெரியுமா என்றால் நிச்சயமாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வளவு ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு சமூகம். எல்லோருக்கும் கல்வி கற்க முடியாது என்கின்ற நிலை, எல்லோரும் சமமாக வாழ முடியாது என்கின்ற நிலை, எல்லோருக்கும் வாய்ப்புகள் இல்லை என்கின்ற ஒரு நிலைதான் அன்றைக்கு இருந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில்தான் மிஷனரிமார்கள் இங்கு வந்து கல்விக்கூடங்களை நிறுவி, அதுபோன்று மருத்துவமனைகளை நிறுவி, சமூக சேவை செய்வதற்கான நிறுவனங்களை எல்லாம் நிறுவி பெரிய பணியை அவர்கள் ஆற்றினார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நாமெல்லாம் இப்படி ஒரு சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம தாய்மார்கள் வந்து அதிகம் பேர் இங்கே இருக்கோம். எந்த கூட்டத்துக்கு நீங்கள் போனாலும் ஆண்களோட பெண்கள் தான் அதிகம். ஆனால் இது 1800களின் தொடக்க காலத்திலும் அதற்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உரிமை இல்லை, அந்த வாய்ப்புகள் இல்லை. இங்கே ஜாதி அடிப்படையிலும் அந்த பெண்கள் பாலினத்தின் அடிப்படையிலும் ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அது ஒரு பெரிய விடுதலையை தந்தது கிறிஸ்தவம் தான். அதை யாருமே மாற்ற முடியாது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் சென்று தான் அங்கிருந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தியாகங்களை செய்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல சமூகமாக கட்டமைத்த ஒரு பெருமை கிறிஸ்தவ மிஷனரிமார்களுக்கு சாரும். இன்றைக்கு நம்முடைய பாஸ்டர் அவர்கள் அருமையாக ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களுடைய மொத்த கவனம் வந்து நாங்கள் பெரிய கோயில் கட்டணும், நாங்கள் பெரிய அளவில் வீடு கட்டணும், எங்களுடைய எதிர்காலம் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடியெல்லாம் பாஸ்டராக பேசினார். நான் நீண்ட நாளைக்கு பிறகு அப்படி ஒரு பிரசங்கத்தை வந்து நான் இன்றைக்கி கேட்டேன். உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. யாரும் வந்து ஒரு இறைவனுக்கான ஒரு வாழ்க்கை கட்ட வேண்டும் என்று எண்ணுவது இல்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அது எங்கே போய் நிற்கணும்னு யாருக்குமே தெரியாது. மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா, இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆன்மீக வாழ்க்கை என்பது மிக பின்தங்கி இருக்கிறது. நான் பல நாடுகளுக்கு செல்லுகின்ற நேரத்தில் அங்கே பார்ப்பேன். அங்கே பார்த்திங்கன்னா ஆன்மீகம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு, மக்கள் ஆலயங்களுக்கு செல்வதோ இல்லது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது மிக மிக இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டை சார்ந்தவர்கள் பிரீஸ்டுகளே இல்லை. இவர் உதாரணம் பார்த்திங்கன்னா
ரோம் வந்து இட்டலி வந்து ரொம்ப இன்றைக்கும் வாட்டிகன் இருக்கக்கூடிய இடம், கத்தோலிக்கருடைய திருச்சபையினுடைய தலைமை இடம் இருக்கக்கூடிய அங்குள்ள ஆட்சி கூட அந்த பிஷப் தான், வாட்டிகன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீஸ்ட் வந்து இந்தியர்கள், இன்னும் பல இந்த போர் கண்ட்ரீஸில் உள்ள ஆட்கள் தான். அந்த யூரோப்பில் உள்ள ஆட்கள்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேருந்து நீங்கி போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் இதை எல்லோருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லுவோம். நீங்கள் சின்ன பிள்ளைகள பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன் போன்ற பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் வந்து இன்றைக்கி அவங்க போகிற போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்து அதனால் ஏற்படுகின்ற ஒரு பல்வேறு பிரச்சனைகள், அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம், நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாதது வந்து ஒரு பெரிய காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் வந்து நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து பைபிள் படித்து காணாமல் சொல்லலைன்னா சாப்பாடே கிடைக்காது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் எங்கள் வீடில் எல்லா வீடுகள்லேயும் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அன்னைக்கு படித்தோம், அது நம்ம வாழ்க்கையை வந்து கைட் பண்ணோம். அது எத்தனை பேர் நீங்கள் அனுபவித்திருக்கிறது தெரியாது. லைஃப்பில் வந்து நம்ம துன்பங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் முதல்ல நமக்கு தேவை என்பது ஒரு நம்பிக்கை என்பது தான். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம வைக்க முடியும், நம்ம அடுத்த வழிக்கு போக முடியும். அந்த நம்பிக்கையை நமக்கு தருவது ஒரு பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய. என்னுடைய வாழ்க்கை கூட பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் வந்து எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டியோட போயிட்டுருக்காது. ரெண்டாவது எங்கள் ரத்தம் வந்து குளிரக்கு விடவே மாட்டாங்க, அது எப்போவுமே வாமாக தான் இருக்கும், ஏதாவது இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சிறுவயதில் படித்த அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள் இன்றைக்கு பசுமரத்தாணி போல் என்னுடைய உள்ளத்தில் பதிஞ்சு பல நேரங்களில் வந்து நம்ம வந்து ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒன்றாக அமையும். அது ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம் வந்து உண்மையிலேயே எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கணும் உள்ளது யாராலையும் கணிக்க முடியலை, யாராலையும் கணிக்க முடியலை. அது பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் வந்து இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்குமா என்று யாரும் எண்ணி பார்த்தார்களா என்று தெரியாது. இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்களை பார்த்திங்கன்னா வெறுப்பு பேச்சுகள் தான், வெறுப்பு தான் ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ நானே பார்த்துருக்கேன், ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்தை நாம் வெளியிட்டோன்னா அது யாரும் பார்க்க மாட்டாங்க, பகிர மாட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம ஏதாவது கோபத்தில் பேசியிருந்தோன்னா, இல்லை ஏதாவது வெறுப்பு செய்தியை பேசியிருந்தோன்னா, இல்லை அது யாரையா தாக்கி பேசியிருந்தோன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஓடும். அப்போ இது என்னென்னா மக்களுடைய மனநிலையே நமக்கு புரிந்து கொள்ள புரிகிறது. எனவே இதில் என்ன ப்ராப்ளம்னா, இனி வருகின்ற தலைமுறை அவங்க சைக்காலஜிக்கலாக வந்து அதை மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்து என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு அக்ரஸிவாக, அதாவது அவங்க ஒரு நிதானத்தோடு செயல்படாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. நீங்கள் வந்து உலகம் பல வழியில் முன்னேறி கொண்டிருக்கிறது, அதே போன்று சமூகத்தை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பல்வேறு விஷயங்களும் அதோடு கூட வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாம் சுவாசிக்கின்ற காற்று மாசுபட்டு விட்டது, நம்முடைய காலநிலை மாறிவிட்டது, நாம் குடிக்கக்கூடிய தண்ணி மாசுபட்டிருக்கிறது, நாம் உண்ணுகின்ற உணவு மாசுபட்டிருக்கின்றது. எங்கே பார்த்தலாம் நாய்ஸ் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், ஒயர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இப்படியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது இனி வருகின்ற சமூகம் இவற்றை எல்லாம் எதிர்கொண்டு எப்படி நிற்கப் போகிறது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ஆன்மீக வாழ்க்கை, உண்மையிலேயே பாஸ்டர் அழகாக சொன்னார், நீங்கள் வந்து ஆலயத்தை கட்ட வேண்டியதான், ஆராதிக்க வேண்டியதான், அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளத்தையும் கட்ட வேண்டும் என்று மிக அற்புதமாக குறிப்பிட்டார்கள். நான் இதை வந்து எல்லா சமயங்கள்லையும் பார்த்துருக்கேன். நீங்கள் நம்முடைய சித்தர்கள் எல்லாம் அற்புதமாக சொல்லியிருக்காங்க, உள்ள திருக்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இந்த சித்தர்கள் கூட அதுதான் சொல்லியிருக்காங்க, நட்ட கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில். சும்மா கல்லை வச்சு அது பேசாது, நம்ம உள்ளம்தான் பேசும். எனவே உள்ளத்தில் தான் இறைவன் வாழுகின்றார் என்ற அற்புதமான கருத்தை தான் இன்றைக்கு விவிலியமும் தாங்கி நிற்கிறது. எனவே ஒரு மனிதன் எதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும்
தன்னுடைய ஆன்மாவை ஆதாயப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஒன்றுமே இல்லை என்பது நம்முடைய வேத வசனம். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா மக்களும் வந்து தங்களுடைய ஆன்மாவை கட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற மக்கள் தொகை அந்த அளவுக்கு பெரிதாக போய் கொண்டிருக்கிறது. கிராமங்களே இல்லை, எல்லாமே நகரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் உள்ள சமூக சூழலும் அவ்வளவு மோசமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்மை நிறைநிறுத்தி கொள்வதற்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு நிலையான அமைதியையும் ஒரு சமாதானத்தை நிம்மதியும் தரக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. நான் உலக அளவில் பார்த்தாலும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல நாடுகளில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பெரிய பிரச்சனை, அவ்வளவு மரணங்கள். நீங்கள் அதை கண்ணை மூடிட்டு யோசித்து பாருங்கள். மாளிகைகள் ஒரே நேரத்தில் சாஞ்சு போது கோடீஸ்வரர்கள் ஒரு நாள் தரமட்டத்துக்கு வராங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர், பல நாடுகளில் பிரச்சனைகள், பல நாடுகளில் உள்நாட்டு கலவரங்கள். இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு அமைதியான சூழல் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, எல்லா இடமும் பிரச்சனை தான். அப்போ இந்த நிலைமை வந்து எப்படி இருக்கும், இந்த சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த ஆலயம் வந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு பங்களிப்பை செய்திருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவ ஆலயங்களும் அந்த கிறிஸ்தவ பணிகளும் எந்தெந்த பகுதிகளில் நடக்கிறதோ அந்த இடங்கள் வந்து ஒரு உண்மையான மாற்றத்தை அடைவது வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. நம்முடைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கடலோர கிராமங்கள் தொடங்கி மலை கிராமங்கள் வரை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சமூக பொருளாதார நிலையில் மிக பின்தங்கியிருந்த மக்கள் அந்த பகுதியில் கிறிஸ்தவம் செய்திருக்கூடிய பணியின் காரணத்தினால் அவருடைய வாழ்வு அவ்வளவு மேம்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய அருமையான பாஸ்டர்கள் கூறியது போன்று நாம் மற்றவர்களுக்கும் நல்ல செய்தியை சொல்லி அவர்களையும் ஒரு அன்பான வாழ்க்கைக்கு, அமைதியான வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டிய கடமை ஒவ்வொரு சபைக்கும் இருக்கிறது. லண்டன் LMS சர்ச்சஸ் வந்து உண்மையிலேயே அவங்க அளவில் சிறிதாக இருந்தாலும் நல்ல பணிகளை பாஸ்டர்ஸ் வந்து ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு சிறுவயது முதலே லண்டன் மிஷன் ஆலயங்களோடு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. எனவே இந்த மாவட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அந்த பங்களிப்பு இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும். இந்த ஆலயமும் இந்த ஆலயத்தை சார்ந்த மக்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முன்னெடுப்புகளும் இன்னும் பல ஆண்டு காலம் சிறந்து விளங்க வேண்டும். இந்த 50 ஆண்டு காலம் இவ்வளோ வந்திருக்கிறது என்று சொன்னால் நான் உள்ளபடியே உங்களை எல்லாம் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இது வளர்ந்து வர வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் இருந்த வாழ்த்தி என்னையும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தியிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.